வணக்கம், நான் சுசீந்தர், விருதாச்சலம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நரிப்பயிர். இதோட இலை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வட்டமாக இருக்கும் பாருங்கள். இதோட காய் வந்து எப்படி காய்க்குன்னா, இந்த செடியிலேருந்து இந்த காம்பு மட்டும் தனியாக மேலே வந்து இவ்வளோ தூரம் ஒரு அடி அளவுக்கு மேலே வந்து இந்த மாதிரி காய்கள் கொத்து கொத்தாக வரும். இது வந்து எங்களோட மாவட்டம் கடலூர் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இதைத்தான் நரிப்பயிர்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் இந்த கொங்கு மண்டலம் மற்ற பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா வேறு ஒரு பயிரை வந்து நரிப்பயிர்னு சொல்கிறாங்க. ஆனால் பாரம்பரியமாக இதுதாங்க நரிப்பயிர். இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சத்து அதிகம். அந்த காலத்தில் உளுந்து வந்து நம்ம பகுதி அவ்வளோக்கா விளையாது. உளுந்துக்கு பதிலாக இட்லி, வடை, உளுந்து எங்கெங்கெல்லாம் சேர்ப்பாங்களோ அதெல்லாம் வந்து இந்த பயிரை சேர்த்து தான் பதார்த்தம் செஞ்சுருக்கிறாங்க. இது நல்ல வறட்சியிலே வரக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மார்கழியிலே வந்து முடிஞ்சு தை ஒன்றுலாம் அந்த மெழுகு பதத்தில் விரைச்சி விட்ருவாங்க. இது அப்படியே வந்துக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த காயை மட்டும் பனி ஈரத்தில் எடுத்துருவாங்க. மீதி இந்த தழை வந்து மாடுகளுக்கு நல்ல தீவனம். பால் வந்து நல்லா கறக்கும். பாலோட டிகிரியே வந்து அதிகமாக காட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து தழைச்சத்து பசுந்தாள் உரமாக வந்து நெல் வயலுக்கு பயன்படும். இந்த ஒரு செடி மட்டும்தான் 3 மாதம் பயன்படும். இப்போ தக்கப்பூண்டு இருக்கும். தக்கப்பூண்டெல்லாம் வந்து வெறுமனே நம்மளுடைய தழைச்சத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. இதை வந்து கால்நடைகளுக்கு தீவனமாக கூட பயன்படுத்துறது கிடையாது. அவ்வளோ கால்நடைகள் சாப்பிடும், இருந்தாலும் இது தீவன பயிர் கிடையாது. இது வந்து என்னென்னா கால்நடை தீவன பயிராகவும் பயன்படுத்திக்கலாம், நம்மளுடைய சத்து குறைபாட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம், மண் வளத்தை கூட்டுறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி பூக்கள் வந்து மஞ்சளாக பூக்கும். காய்கள் இப்படி செடியிலேருந்து ஒரு அடி தூரம் மேலே வந்து தாங்க காய்க்கும். நன்றி, வணக்கம்.